தசாபுத்தி நடக்குதுன்னா, அந்த தசாநாதனும், புத்திநாதனும் 6, 8ஆ இருக்கக்கூடாது. இப்ப 2 கிரகமே ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு. தசாநாதன் உச்சமா இருக்காரு, புத்திநாதன் ஆட்சியா இருக்காரு. இவங்களுடைய தசாபுத்தி நடக்குது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த காலகட்டத்தில அற்புதமான பலன்கள் நடக்கும். முழுக்க, முழுக்க நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, நடப்பது எல்லாமே அதாவது நெகட்டிவான பலன்கள் தான் நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுது, அந்த ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, தசாநாதனும், புத்திநாதனும் தங்களுக்குள் 6, 8ஆக இருப்பார்கள். அப்ப என்னதான் ஒரு கிரகம் வலிமையா இருந்து தசையோ, புத்தியோ நடத்தினாலும் சரி, சம்பந்தப்பட்ட 2 கிரகங்கள் 6, 8ஆக இல்லாமல் இருந்தால், அந்த தசாபுத்தி நல்ல பலனை தரும். இருவரும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, அந்த புத்தி முடியிற வரைக்கும் பிரச்சனை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். நல்ல பலன்கள் நடக்காது. அப்போ உங்களுக்கே எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிறது காரணம் புரியாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தசையோ, புத்தியோ நடக்கும் பொழுது, தசாநாதனும், புத்திநாதனும் 6, 8ஆக இருக்கக்கூடாது.